to see you. Say hi. Hi. எங்க வந்திருக்கீங்க? Birthday purchase. Friends க்கு வந்து chocolate and pencils வாங்க வந்திருக்காங்க. ஏன் பேபி? அர்ஷியாக்கு பர்த்டே அண்ட் இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். யூஸ்வலாக வந்து ஜூலை ஃபஸ்ட்டே வந்து இங்கே சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் திஸ் இயர் வந்து ஜூலை 4 வரையும் ஸ்கூல் இருந்தது. அது வந்து ஒரு விதத்தில் வந்து ஹாப்பியாகவும் இருந்தது, இன்னொரு விதத்தில் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இருந்தது. அண்ட் ஹாப்பி என்னென்னா அர்ஷியாவுக்கு வந்து பர்த்டே வந்து ஜூலை 4. யூஸ்வலாக வந்து ஹாலிடேஸ்லேயே போயிடும். ஸோ வீட்டில் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அவங்கள இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சாக்லேட் இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயர் வந்து நான் ஸ்கூலுக்கும் போயிட்டு சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறேன், அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ்க்குலாம் சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மொதல் நாளே போயிட்டு சாக்லேட் அண்ட் பென்சில்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இப்போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்கூல் 7:15க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. நம்மளும் பை பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து பிக்கப் பண்ண வருவோம். ஓவரா சாக்லேட்ஸ் கொடுத்துட்டியா? சாக்லேட்ஸா மேம்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? மேம் கொடுத்தியா இல்லையா? ஓகே, ஜாலியாக போச்சா? எங்கே கிளம்பிட்டீங்க? பர்த்டே கிளம்பிட்டீங்களா? தென் பர்த்டே கிளம்பிட்டீங்களா இல்லை கேக் வாங்க கிளம்பியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னா வந்து கேக் வாங்குறதுக்காக கிளம்பி நிற்கிறோம். வரேன்னு இருக்காங்க. ஸோ ஆமாம், வந்தோன்னே நாங்கள் கேக் வாங்க போகிறோம். ஸோ எங்கே போய் கேக் வாங்க போகிறோம்னு தெரில. இங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரீட் பாஸ்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அண்டு யூஸ்வலாக நாங்கள் வந்து சஃபாரி இல்லை லுலு அந்த மாலில் போய் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி எங்கே வாங்குறோன்னு தெரில. ஸோ போயிட்டு வாங்குவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? தேங்க்யூ. ஸ்ட்ரீட் பாஸ்கெட் தானே, இங்கே தானே இருக்கு, இது இல்லையா? இப்போ சஃபாரி மாலில் தான் வந்து கேக் வாங்கியிருக்கோம், 1 kg கேக். ஸோ அந்த பேக்கரியில் வந்து அங்கே 1/2 kg தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே கேக் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ அர்ஷியாவோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வந்துட்டாங்க. ஸோ டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு. நான் சொன்னேன்னா அப்பவே gift வாங்கி இருக்கேன் உன்னை விட்டுட்டு. அர்ஷியா சொன்னேன்னா அது வேற அர்ஷியா.
நம்பவே இல்லை அப்ப. Thank you. Say thank you to her. Thank you. Say. You got so many gifts, right? Wow. என்ன கலர் இருக்கு? இது black, yellow, blue, இல்ல dark blue, light green. சரி டாடி நான் gift கொடுத்தேன். Daddy and mommy. Say. Daddy and mommy. Oh. Colors. Red color? இங்க red. கொட்டிடுச்சா? கீழே கொட்டிடுச்சு. Go. ஃப்ரெண்ட்ஸ்லாம் போன பிறகு அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அண்ட் வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து நாங்கள் இப்போது கேக் வாங்க போனோம் இல்லையா ஷாப்பிங் மால், அங்கே தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அதாவது நாங்கள் கேக் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க. எங்களுக்கு அப்போவே டவுட்டு, நாங்கள் கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட மழுப்பிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ண பிறகு எங்கள்கிட்ட எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா அர்ஷியா வந்து அப்பப்போ சொல்ல எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணு, எனக்கு சர்ப்ரைஸா அப்படின்லாம் கேட்கும். ஸோ அதுக்காக அண்ட் வந்து ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ பிரேஸ்லெட் நல்லாவும் இருந்தது. கிரையான்ஸ் எரேசர், ஷார்ப்னர், கிளிப்பு. திஸ் இஸ் ஓல்டு கிளிப்பு, இது வந்து நியூ கிளிப்ஸு, ஆல்ரெடி சிவியர். நெக்ஸ்ட் வந்து கலர் பென்சில், கலர் ஸ்கெட்சு, ஸ்கேலு, பென்சிலு. ஓகே, பெயிண்ட்.